ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏம் ஜாப்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மத்திய அரசுக்கான வேலைக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். IFSCA அப்படிங்கிற அமைப்புலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரேட் ஏ அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். அப்ராக்சிமேட்லியாக உங்களுக்கு ஒரு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1.80 அப்படிங்கிற ரேஞ்சில் வரும். நம்ம அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். இதுக்கான அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா 11/9/25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ண நினைக்கிறவங்க இந்த போர்ட்டலில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபேஸ் 1 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 11ஆம் சனிக்கிழமை. ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15 இருக்கும். இன்டர்வியூ அதுக்கடுத்து அவங்க நாங்கள் டேட் சொல்லுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் அப்போ 3 எக்ஸாம். இந்த 3 எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இது எனி டிகிரி ஒர்க்கும் கிடையாது. இதுக்கு ஸ்பெஷலாக நிறையா ஸ்பெஷல் டிகிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வேகன்சியை பொறுத்தளவுக்கும் ஒரு 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னேன்ல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி அது என்ன ஸ்பெஷலைசேஷனில் படிச்சிருக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க இதில் என்ன ஸ்பெஷலைசேஷன்லாம் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து காமர்ஸில் முடித்தவங்க அப்புறம் டிகிரி லா படித்தவங்களும் நாங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லீகல்னு ஒரு இது இருக்குது, போஸ்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. ஸோ அவங்க வந்து டிகிரியில் வந்து லா முடிச்சிருக்கணும். அவங்களால மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஐடியில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வேகன்சி இருக்குது. அவங்க பேச்சுலர் டிகிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ்டரில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் என்னென்ன உங்களுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் எந்த போஸ்ட்டில் இருக்கோ உங்களுக்கு அப்ளை பண்ணணும், நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PWD பற்றி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. EWS ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சிபிஜிஏ பாருங்கள், டிவிஷன் பாருங்கள், இல்லை பெர்சன்டேஜ் மார்க்னால் பாருங்கள், அது என்ன மாதிரி வருங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கும் 9/25/2025 தான் டேட்டாக கொடுத்துருக்காங்க. 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் OBC SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா 3 எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி இப்போ ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷனுக்கு என்ன சிலபஸ்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு எல்லா ஸ்ட்ரீமுக்குமே ஒரே மாடல் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 25 கொஸ்டின், குவான்டிட்டி ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின். இது முழுக்க நம்ம SSC சிலபஸ் தான். ஸோ SSCக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இந்த டிகிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு லீகல் ஸ்ட்ரீமுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கும் வேறு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு வேறு எது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து கட் ஆஃப்னு வந்து 40%, 30%, ஆவரேஜ் கட் ஆஃப் 40% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அது வந்து ஒரு நார்மலாக கொடுக்குறது தான். நம்ம அந்த கட் ஆஃப் எடுத்தால் போதுமா, வேலை கிடச்சுமான்னு கேட்டால் இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும். நம்ம எப்படி சிஜிஎலுக்கு மூலமாக படிக்கிறோமோ அதே அளவுக்கு எஃபர்ட் இதுக்கும் போடணும். படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி இருக்குது. நான் நல்ல சேலரிக்கான அந்த லாஸ்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன். இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 1/4 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கும் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபேஸ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்குது, ப்ரீசஸ் ரைட்டிங், இசை ரைட்டிங், காமன் ஆன்சர், இந்த 3மே எடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா 1/3 இருக்குது. அப்புறம் பேப்பர் 2 லீகல் ஸ்ட்ரீமுக்கு அதே மாதிரி வேறு ஒரு சிலபஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வேறு ஒரு சிலபஸ், ஜென்ரல் ஸ்ட்ரீமுக்கு வேறு ஒரு சிலபஸ். பேங்கிங் பற்றின கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கிஃப்ட், IFSC, IFSCA, குளோபல் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் சார்பாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குது, அதில் படிச்சிருவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கை பொறுத்தளவுக்கு 1/4 தான். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்டர்வியூ லாஸ்ட்டாக நடக்கும். இன்டர்வியூக்கான அவங்க டேட் வந்து அவங்களே சொல்லுவாங்க. இப்போதைக்கு
எப்போ 2 எக்ஸாம் நடக்குங்கிற டேட் மட்டும் அறிவிச்சிருக்காங்க. அது அன்றைக்கும் நடக்கலாம், இல்லை அதுலேருந்து தள்ளியும் போகலாம். பெரும்பாலும் நடத்திடுவாங்க. ஏன்னா இதில் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஸோ கண்டிப்பாக அவங்க அதுக்கான ஃபீஸ் அதுக்காக தான் வாங்குறாங்க. கரெக்டாக எக்ஸாம் நடத்தணும். ஏன்னா இதில் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். டிகிரி வந்து ஏதோ எனி டிகிரி கிடையாது. அவங்க குறிப்பிட்ட ஒரு டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம் வரவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம எடுக்கோடியில் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே. நூறுரூபா நம்ம ஃபீஸ் கட்டினது தான் இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நிற்கிது. கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபீஸை கூட்டி அதுக்கப்புறம் சென்டர்ஸை நல்லா கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் 1000 ரூபா நம்ம கேட்குறாங்களே, நம்ம எப்படி கொடுக்குறது வைக்கிறேன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ இது இருக்குங்கிறது எஸ்எஸ்சியில் நடந்த பிறகு தான் தெரியுது. நானும் ஃபஸ்ட்டு 500 ரூபா மாற்றுங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு நம்மளை மாதிரி ஏழை பசங்கள்லேருந்து யோசிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த காசை கூட வாங்கிட்டு போயிடலாம், கரெக்டான சென்டர்ஸ் கொடுத்தாலே போதுங்கிற லெவலுக்கு வந்துருச்சு இப்போ. ஏன்னா இப்போ இங்கேருந்து மதுரைக்கு திருநெல்வேலியில் ஒரு பையனுக்கு எக்ஸாம்னா மதுரைக்கு போகிறான்னா அவனுக்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படியும் 500 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. ட்ராவல் சார்ஜஸே 400 300 கிட்ட வந்துடுது. ஸோ எப்படி பார்த்தாலும் அவனுக்கு வந்து இதுக்கு அவங்க எக்ஸாம் ஃபீஸே அதிகமாக வாங்கிட்டு போயிடலாம். திருநெல்வேலினா அவன் பக்கத்தில் இருக்க பிஎஸ்என் காலேஜ் இந்த மாதிரி திருநெல்வேலி சென்டர் கிடச்சிருந்தா நல்லா அவனுக்கு கொஞ்சம் செலவு மிச்சம் தான். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம எக்ஸாம் ஃபீஸ் அதிகமாக கேட்குறாங்கன்னு யோசிக்கவே கூடாது. கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பே அண்ட் அலவன்ஸ் இங்கே தான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட பேசிக் பே பார்த்திங்கன்னா 65,200 ரூபா. சரிங்களா? 62,500 ரூபா. இதுலேருந்து நமக்கு அப்படியே இந்த மாதம் அந்த பேங்கிங்களோட அவங்க எத்தனை வருஷத்தில் கூட்டுவோங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதை தான் அதில் காட்டியிருக்காங்க. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த presently approximate gross pay and allowance including IFSCA contribution towards national pension system, the grade allowance, special allowance, DNS allowance, local allowance, family allowance எல்லா அலவன்ஸும் சேர்த்து உங்கள் கையில் அப்ராக்சிமேட்டாக 1,80,000 ரூபா பெர் மந்த். அதான் நான் சொன்னேன் 2 லட்சம் கிட்டேன்னு. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லீவ் ஃபார் கன்செஷன், ஹாஸ்பிட்டலுக்கு, பர்சனல் அக்கௌண்ட் இன்சூரன்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு ராஜா மாதிரி வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை தான், வேலை தான். கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். 1,80,000 தான். பாருங்கள் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு. இது தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைக்குமா என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். இதில் அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சில பேருக்கு அப்ராட்டில் ஒர்க் பண்ணுறோம் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். 1,80,000ங்கிறப்போ நமக்கு அது எவ்வளோ பெரிய மதிப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கேன், என்னால் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி நினைக்கிறவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டரை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் பற்றி பார்க்கலாம். The recruit officer shall be governed by the provision of International Financial Service and Authority Employee Service Regulation 2020. Be liable to service anywhere India or abroad. நான் சொன்ன மாதிரி அப்ராட்லேயும் வேலை இருக்குது. ஸோ அப்ராட் போகணுன்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஜோனில் எங்கே இருக்குது, வெஸ்ட் ஜோனில் எங்கே இருக்குது, நார்த் ஜோனில் எங்கே இருக்குது, சென்ட்ரல் ஜோனில் எங்கே இருக்குன்னு. சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா சென்னை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர் இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் நான் உங்களுக்கு எது பக்கமோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியில் கூட கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர்லேயும் கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸ் 2க்கான எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னையில் மட்டும்தான் ஃபேஸ் 2க்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 1000 ரூபாவும், ஓபிசி கேட்டகரிக்கு 1000 ரூபா, இடபிள்யூசி கேட்டகரிக்கு 1000 ரூபா. மற்றபடி எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸும் 100 ரூபா கட்டணும். ஃபீமேலுக்கு வந்து எந்த எக்ஸம்ஷனும் கொடுக்கல. ஸோ நீங்களும் உங்களோட ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி அப்பப்போ தான் ஏதாச்சும் ஒரு பெரிய லெவல் ஜாப் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நமக்கு நடக்குது நடக்கலை முடியாதுங்கிறதெல்லாம் அப்புறம் தான். நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து வர்றது எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி டிகிரி இப்போ வந்து யார் முடிச்சிருப்பா தெரில எனக்கு. இந்த ஸ்பெஷலைசேஷன் டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க. அவங்களாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். இது கவர்மெண்ட் ஜாப்பாக இல்லைன்னு யோசிக்கலாம் இருக்காதிங்க. இது ஒரு மத்திய அரசுக்கான வேலை தான்.
ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எப்படி ஒரு பிஓ, ஆர்ஆர்பி பிஓ, எஸ்பிஐ பிஓ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்கிறோம். இதுவும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கான எக்ஸாம் தான். என்ன பட் பேங்கிங் தான் இதுவும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சம்பாதிக்கிறத விட இங்கே அதிகமாகவே சம்பாதிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஸ்யூஸ்ன்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி சிஜிஎல்லில் பாஸ் ஆனவங்க, எம்டிஎஸில் பாஸ் ஆனவங்கலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அந்த பிஎஸ்யூஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்கள விட பிஎஸ்யூஸில் இருக்கவங்க தான் அதிக சேலரி வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். அவங்களுக்கான அலவன்ஸும் அவங்களுக்கான கொடுக்குற ஒரு பெர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேலையிலலாம் ரொம்ப பயன்படுத்திக்கோங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த பிஎஸ்யூஸ் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஐஓசிஎல்லில் கூட இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சான்ஸ்லாம் விடாதீங்க. ஏன்னா ரொம்ப இதெல்லாம் ரேர் சான்ஸ். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட 1,80,000 மாதம் எந்த இதில் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இது இப்போ ஐஏஎஸ் மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்லாம் எழுத போகிறதில்ல. ரொம்ப மினிமமான எக்ஸாம் தான். அதுலேருந்து சிலபஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். இதில் நீங்கள் எவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக ஆன்சர் பண்ணி நம்ம எவ்வளோ அதிகமாக கட் ஆஃப் எடுக்கிறோங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நுணுக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.